வணக்கம். என் பேர் குமார். நம்ம காஞ்சிபுரம் பட்டு சாரி 3வது தலைமுறையாக மேனுஃபேக்சர் அண்ட் ஹோல்சேலர். சரிங்களா? நம்ம காஞ்சிபுரம் பட்டு சாரி நம்ம கடைக்கு கடையோட பேர் வந்து ஸ்ரீ வர்ஷி சில்க்ஸ். நம்ம கடைக்கு யார் வந்தாலும் முதல்ல சாரி எப்படி செய்யறது, தரம் எப்படி காக்கிறது நம்ம சொல்லிட்டு அப்புறம் சாரி காட்டுறது தான் வழக்கம். அப்படியே திரும்பி பாருங்க. ஸ்ரீ வர்ஷி சில்க்ஸ். அந்த சில்க் மார்க் அப்படின்னா நாங்கள் தூயப்பட்டு தான் செய்யணும். ஹேண்ட் மார்க்குன்னா நாங்கள் கைத்து தான் செய்யணும். மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க குவாலிட்டி சர்டிஃபிகேட். முதல்ல பட்டு எப்படி உற்பத்தி பண்றாங்க பாருங்க. பட்டு புழுக்கள் கர்நாடகா மாநிலம் சிட்லகட்டான்ற வில்லேஜில் வளர்க்குறாங்க. அதுக்கு மல்பெரி கொடுத்து வர்றாங்க. சாப்பிட்டு கட்டுற கூடு தான் இந்த பட்டுக்கூடு, கக்குன்ற பட்டுக்கூடு. இந்த பட்டுக்கூடு தான் பட்டாம்பூச்சி படிப்படியாக வளருது. தொட்டு பாருங்க, இந்த பட்டுக்கூடு. சரியா? இந்த பட்டுக்கூடு தான் பட்டாம்பூச்சி படிப்படியாக வளருது. வளர்ந்து பட்டாம்பூச்சி அந்த கூடுலேருந்து வெடிச்சு வெளியானதுக்கு அப்புறம் எம்டிஆர் இருக்க கூட வெந்நீரில் போடுறாங்க, சுடுதண்ணில் போடுறாங்க. போட்டோன்னே அப்படியே நூல் வந்து பஞ்சு மாதிரி பிரியும். பிரிஞ்ச நூல்லாம் ஒன்னா சேர்த்து முறுக்கேற்றி இந்த ஸ்டேஜ் கொண்டு வராங்க. சரியா? முறுக்கேற்றி இந்த ஸ்டேஜ் கொண்டு வராங்க. ஆமா, அப்படி வந்ததுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா, காஞ்சிபுரத்தில் வந்து பல்லவராஜா காலத்துல இருந்தே என் பாட்டை முப்பாட்டு பல்லவராஜா காலத்துல இருந்தே காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு நெசவு டை அண்ட் வீவிங் ஃபேமஸ். கலர் சாயம் போடுறது தனி நெய்யம் தான் ஃபேமஸ். சரிங்களா? கலர் சாயம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி மாறுது பாருங்க. காட்டுங்க. சரியா? சாஃப்டா இருக்கா? தொட்டு பாருங்க. இது கூட பாத்தீங்கன்னா இந்த ஜரிகை. இந்த ஜரிகை தான் உங்களுக்கு சாரி வாங்கி கிழிஞ்சா காசு வர்றது. இதுதான் பட்டு கிடையாது, இந்த ஜரிகை. ஆமா, திருப்பி அதாவது நீங்க பழைய சாலை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர்ல முந்தானில அந்த மாதிரி இருந்தால் ஜரிகை இருக்கும். அதை எடுத்தா தங்கம் பொருள் தனித்தனியா பிரிச்சு ஆபரணம் செய்ய போகும். சரியா? இதுல தான் நிறைய கடையில கேம் ஆடுவாங்க. ஒரிஜினல் பியூர்ல அதை தான் நம்ம பார்த்து வாங்க. அதுதான் நாங்கள் சொல்லி கொடுக்கறது. இது வந்து ஒரிஜினல் ஜரிகைலாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாவே ஒரிஜினல் ஜரிகை வரும். அதுதான் ரீவேல்யூவில் வரும். சரி, அது கீழே சொன்னாங்கன்னா அது ஹெச்எஃப்னா ரீவேல்யூவில் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன், மயில் மாங்காய் கல்யாண பொண்ணு பேர் பையன் பேர் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அப்படியே வரைஞ்சி, சரியா, கணக்கு போட்டு இந்த டிசைனு அந்த மேலே தறி பாருங்க, டிசைன் கார்டு பாருங்க. இந்த டிசைன் கார்டில் கொண்டு வரோம். மயில் மூக்குக்கு எத்தனை ஓட்டை, மயில் கொண்டைக்கு எத்தனை ஓட்டைன்னு கணக்கு போட்டு இந்த டிசைன் கார்டு இதில் அந்த டிசைன் பூருக்கு இந்த டிசைன் கார்டு மேலே தாக்காடு பட்டியல் நினைக்கிறாங்க. நெசவாளர் பார்த்தீங்கன்னா இங்கே 5200 பட்டு நூலி அதை நினைக்கிறார், தெரிய நினைக்கிறார். ஒரு வாட்டி படலை மிதிச்சு 4 அடிக்க நம்ம வரைஞ்சி வச்ச டிசைன் பார்டர் பாடியில் வரும். ஒரு நார்மல் சாரி நெஞ்சு முடிக்கணும்னா 6 நாள் ஆகும். சிம்பிள் சாரி. கல்யாண சாரி அது மாதிரி வந்து 20-25 நாள் ஆகும். சரிங்களா? இதே வந்து கஸ்டமைஸ் ஃபோட்டோஸ், மணமக்களோட ஃபோட்டோலாம் வரணும்னா 2 மாதம் ஆகும் ஒரு சாரி. நீங்கள் எவ்வளோ டிசைன் கார்டு பாருங்க. இந்த மாதிரி தறி நம்மளுக்கு 250 தறி இருக்கு. இது 2 தறிங்க இருக்கு பார்க்கறதுக்கு. 250 தறி நெசவாளர் ஒவ்வொரு வீட்லையும் நம்ம செட் பண்ணி கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து டிசைன் கொடுத்து செஞ்சு கொண்டு வந்து பெரிய கடையில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவங்க சினிமாக்காரெல்லாம் வச்சு பண்ணுற விளம்பரம் ப்ளஸ் அவங்க வந்து அந்த பெரிய கடையோட ஷோரூம் பண்ண செலவு எல்லாமே உங்கள் கடையில் இருக்கு. இங்கே அப்படி இல்லை. உற்பத்தி விலைக்கு நியாயமான முறையில் தரமான முறை. சரியா? ஆக நீங்கள் நம்ம வந்து இந்த மேனுஃபேக்சர் பார்த்து நன்றி. Thank you.